ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கள் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு வழியை ஆயுதப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூறப்படுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஆமீன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகரை குறித்து சாட்சி கொடுக்கிற இது வசனமா இருக்கு. எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயுதப்படுத்துங்க, யோவான் ஸ்நானகர் சொல்லுவார், கர்த்தருக்கு வழியை ஆயுதப்படுத்துங்க. ஏன்னாக்க அவர் வர வழிக்கு அந்த வழி செவ்வப்படுத்துங்க, சரி பண்ணுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ வரவிடுங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கு, தேவனுடைய திட்டமா இருக்கு அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா ஏசாயால யோவான் ஸ்நானகரை குறித்து சாட்சி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்மளை பார்த்து இந்த வசனம் நமக்குள்ள எப்படி இதுவாகுது அப்படின்னு பார்த்தாக்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யாரு? யோவான் ஸ்நானகர். என்னன்னாக்க நம்ம எல்லாரும் பாவத்துல இருக்கோம், நம்மள பாவத்துல இருந்த நம்மள இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டு நம்மளை ரட்சித்தார் இல்லையா, மனம் திரும்ப வச்சார் இல்லையா, ஆவியான நமக்கு உதவி செஞ்சார் இல்லையா. சோ இந்த அனுபவத்தை நம்ம மத்தவங்க கிட்ட போய் சொல்லணும். நீங்க பாவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தரை பத்தி சுவிசேஷத்தை சொல்லி, ரட்சிப்பு என்னன்னு சொல்லி, சத்தியத்தை பத்தி சொல்றச்சு. போன இதுல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்காங்க. சத்தியம் என்ன? இயேசுவை பத்தி சொல்றதுதான் சத்தியம். சோ நம்ம அந்த சுவிசேஷம் சொல்றச்சே அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு கவலை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், பாவத்துல அடிமைத்தனத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தை போய் ஆவியானவர் போய் உள்ள கிரியை செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறச்சு, நிச்சயமா ஆவியானவர் அந்த கிரியை செய்வார். அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ள, இப்ப நான் மனம் திரும்பறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருந்தது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன். அப்படிதான் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையில இருந்தீங்க, எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்தீங்க, ஆண்டவருடைய வார்த்தை எந்த மனுஷன் மூலியமாவது ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த எலியாவுடைய ஆவின்னு வரும். எலியாவோட ஆவி என்னன்னா, கர்த்தர் ஒருவரே தேவன். இங்க யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு வழியே ஆயுதப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயுதப்படுத்துங்க, மனம் திரும்புங்க, பாவிகள் எல்லாரும் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பூமியிலயும் நம்ம கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு சாட்சியா வாழ்ந்து மரித்த பின்பு நித்திய ஜீவன் போறதுக்கான வழி இயேசு கிறிஸ்து தான். அது மிகவும் சமீபமா இருக்கு. இப்ப நம்ம சொல்லச்சு எப்படி சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துக்காக வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோட எழுந்தார், நமக்காக பரமேறி போய் இப்பொழுதும் வலது பாரசத்தில், பிதாவின் வலது பாரசத்துல நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் வரப்போகிறார். எதுக்கு வரப்போகிறார்? உங்களை என்னை ரட்சித்த தேவன் நம்ம உண்மை உத்தம புத்தி உள்ள கனிகளை அந்த எண்ணெயும் அந்த நெருப்பையும் அந்த தீபத்தை வைத்துக் கொண்டு நம்ம கர்த்தருக்கு மனவாளன் காத்து இருக்கச்சு, ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இங்க வாழ்ந்து இருக்கச்சு. நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்கு. சோ அந்த எட்டர்னல் லைஃப் நம்ம பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா அந்த இடத்துல இங்க பூமியிலயும் அந்த ராஜ்யத்துல நம்ம பங்குடையவர்களா இருந்து கர்த்தர் வரும்போதும் இல்ல மரித்த பின்போ நம்ம அவரோட போய் சேர்றதுக்கு பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்கு. சோ மனம் திருப்புங்க. இதுதான் யோவான் ஸ்நானகர் சொல்லி. இன்னைக்கு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கு. கர்த்தர் ஒருவரே ஜீவனோட தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களே, இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியம் ஜீவனும் புரிஞ்சிருக்கீங்கல்ல, அப்ப உங்க மேலேயும் என் மேலே விழுந்த கடமை இது. நம்ம மத்தவங்க கிட்ட போய் இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில போகிறதுக்கு, அந்த வெளிச்சம் அவங்க மேல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அங்க போகிறதுக்கு நம்ம அந்த வழியை ஆயுதம் பண்ணணும். எப்படி ஆயுதம் பண்ணணும்? ப்ரிப்பேர் தி வே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட போய் பேசுறது, அவங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா செய்யறது, இயேசுவை நம்ம பிரதிபலிக்கச்சு, இயேசுவோட அன்பை நம்ம காமிக்கச்சு, நம்ம கனி கொடுக்கறவங்களா இருக்கச்சு, நமக்குள்ள எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க காணும் போது இப்படிப்பட்ட இவங்க இவ்வளவு பிரச்சனை போராட்டத்துல இவங்களால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி பரிசுத்தமா இருக்க முடியுது, எப்படி அன்பா இருக்க முடியுதுங்கிறச்சு. அப்ப அந்த இயேசு அவங்களுக்குள்ள போகிறதுக்கு நம்ம வழியை ஆயுதப்பட்டவங்களா இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன ஒரு உதவிதான். இப்ப யாருக்காவது பக்கத்துல எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்காங்க, அவங்க வண்டி சரியில்லைன்னா நீங்க அவங்களுக்கு வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைனாக்கா பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இல்லைன்னா பாருங்க, ஞானத்தோடயே நடந்துக்கணும். ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல ஏமாந்து போக சொல்லல, அது இருக்கு ஞானமா நடந்துக்கணும், ஹெல்ப் பண்ணணும். ஒரு உதாரணம், நல்ல ஒரு கனி கொடுக்கறவங்கள நல்ல ஒரு குட்னஸோட கூட நம்ம தேவநாமம் மகிமைப்பட சாட்சிய வாழ்க்கை வாழச்சு, மத்தவங்களுக்கு உதவரிச்சு, நம்மள பின்னாடி தள்ளிட்டு அடுத்தவங்களை முன்னாடி வச்சு பாக்கறச்சு. அந்த இடத்துல நம்ம இயேசுவை நம்ம அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கறதுக்கு, நம்ம வழி ஆயுதப்படுறதுக்கு நம்ம உதவி செய்யறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு கருவியா பிரயோஜனப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கறது, இல்ல அக்கம் பக்கத்துல நோய் நொடியோடு இருக்காங்களா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல உங்களால முடிஞ்ச யாராவது படிப்புக்காக கேட்டுட்டு இருக்காங்களா உங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது.
இதெல்லாம் செய்யச்சு என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்லவும் அங்க சந்தர்ப்பம் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது, இயேசுவோட பிள்ளைன்னு பிரதிபலிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவன் அந்த இடத்துல காமிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க அந்த இடத்துல வழியை இது பண்ணி பாவிகள் மனம் திரும்பறதுக்கு நீங்க அந்த இடத்துல ஒரு வழியை ப்ரிப்பேர் பண்றீங்க. இயேசு அவங்க வீட்டுக்கோ அவங்க உள்ளத்துக்கோ அவங்க குடும்பத்துக்கோ கடந்து செல்றதுக்கு நீங்க வழி ஆயுதம் பண்றச்சு. அவங்க எல்லாரும் மனம் திரும்புவாங்க, அவங்களும் பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளா மாறுவாங்க. ஆமீன். அங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று வனாந்தரத்தில் ஆண்டவரே கூவுகளுடைய சத்தம் கேட்கிறது. ஏசியா தீர்க்கதரிசி சொன்னது போல யோவான் ஸ்நானகருக்கு நீர் பாராட்ட அந்த அபிஷேகம், அந்த கிருபை ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீ தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்து இறங்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே இயேசுவே, உமக்கென்று ஒரு வழி ஆயுதம் பண்ண ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் மனம் திரும்பினதோடு மட்டும் நின்று விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்களும் மனம் திரும்பி ஆண்டவரை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரை மற்றவர்களை மனம் திரும்பத்தக்கதாக, இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளாக கனி கொடுக்கிறவங்க சாட்சியாக வாழ, உம்முடைய சீஷர்களாக நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றும் போது ஆண்டவரே ஆண்டவரே, நீர் யார் யார் வீட்டுக்கெல்லாம் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் எந்த ஆத்மாவோட விரும்புகிறீரோ அந்த ஆத்மாவிடம் செல்றதுக்கு ஆண்டவரே இயேசுவை நீர் அங்க போகிறதுக்கு ஒரு வழியை ஆயுதம் பண்ணி ஆண்டவரே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள் என்று கூறத்தக்கதாக ஒரு அபிஷேகம், ஒரு வைராகியம் ஒவ்வொருத்தருக்குள்ள வந்து இறங்கட்டும் தகப்பனே. முன்மாரியின் ஆவியும் பின்மாரியும் ஆவியின் மாம்சமான யாவரும் ஊற்றுவேன்னு சொன்னீரே. எலியாவின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, யோவான் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரை அன்றைக்கு யோவான் ஸ்நானகரை எடுத்து பிரயோஜனப்படுத்த கூடுமானால் இன்றைக்கு எங்களையும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களையும் அவர்கள் குடும்பங்களை எங்கள் குடும்பங்களையும் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. இந்த சபையை பிரயோஜனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேவன் பேர நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன ஒரு இதுதான் டிசிஷன் தான். சரி, யார்கிட்டயாவது நான் இன்னைக்கு இயேசுவை பத்தி சொல்றேன், அறியாதவங்க இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்க, இயேசுவை பத்தி நீங்க அன்போடு சொல்லிச்சு. குற்றப்படுத்தி போய் பேசாதீங்க. இயேசு உங்களே எங்களையும் மன்னிச்சிருக்காரு. குற்றப்படுத்தி நம்மள மன்னிக்கல இல்லையா? நம்மள உணர வச்சு மன திரும்ப வச்சுதான் மன்னிச்சிருக்காரு. சோ நீங்க இயேசுவை பத்தி சொல்றதோட நிறுத்திக்கோங்க. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அந்த நேரத்துல அப்படி நடந்துக்கோங்க. நிச்சயமா அந்த ஆத்மா கர்த்தருக்கு சொந்தமாகும். தேவ ராஜ்யம் கட்டுறதுல நீங்க உங்களால முடிஞ்ச பணி நீங்கள் செய்யுங்க. ஆமீன்.